வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நீங்க கையில வச்சிருக்கிற போனா இருக்கட்டும், இல்ல நீங்க குடிக்கிற காஃபியா இருக்கட்டும், ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி உருவாகுது? அதோட பின்னாடி இருக்கிற பொருளாதாரம் என்ன? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஓகே, அப்போ முதல் கேள்வி இதுதான். இந்த எல்லாமே அது எங்கிருந்து வருது? பார்க்கறதுக்கு இது ஒரு பெரிய பிலாசபிக்கல் கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இதுக்கு பொருளாதாரத்துல ரொம்ப நேரடியான, ரொம்ப சிம்பிளான ஒரு பதில் இருக்கு. என்ன அதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க பார்க்கலாம். ஒரு பொருளை உருவாக்குறத ஒரு டிஷ் சமைக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான டிஷ் செய்யணும்னா அதுக்கு சில முக்கியமான பொருட்கள் தேவை இல்லையா? அதே மாதிரி தான் உற்பத்தியும். அதுக்கும் ஒரு ரெசிபி இருக்கு. அந்த ரெசிபியோட மூலப்பொருட்கள் என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். எக்கனாமிக்ஸ்ல இந்த மூலப்பொருட்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். தமிழ்ல சொல்லணும்னா ஒரு 10 காரணிகள். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளை உருவாக்க உதவி செய்யற எந்த ஒரு விஷயமும் ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். இதுதான் ஒரு எக்கனாமியோட உண்மையான பில்டிங் பிளாக்ஸ். அப்போ அந்த 4 முக்கியமான மூலப்பொருட்கள் என்னன்னா ரொம்ப சிம்பிள், 4 தான். லேண்ட், லேபர், கேபிட்டல், அப்புறம் என்டர்பிரைஸ். ஆமாங்க, இந்த 4 விஷயங்களை வச்சுதான் நீங்க பாக்குற, தொடுற, பயன்படுத்துற எல்லாமே உருவாகுது. நம்ம முடியல இல்லையா? சரி, இப்போ நம்ம இந்த 4 இன்கிரீடியன்ஸையும் ஒன்னா எடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணலாம். லேண்டுனா என்ன, லேபர்னா என்ன, வாங்க உள்ள போலாம். முதல்ல லேண்ட். இங்க லேண்டுன்னு சொன்ன உடனே வெறும் நிலம், மண்ணுன்னு நினைச்சுக்காதீங்க. எக்கனாமிக்ஸ்ல லேண்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இயற்கையிலேருந்து நமக்கு கிடைக்கிற எல்லா வளங்களும், காடுகள், தாது பொருட்கள், தண்ணி, காத்து, ஏன் சூரிய ஒளி கூட எல்லாமே லேண்ட் தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ஒரு ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். இதோட சப்ளையும் ஃபிக்ஸ்டு. நம்மளால இதை உருவாக்க முடியாது. இந்த லேண்டை பயன்படுத்துறதுக்கு கிடைக்கிற ரிவார்டுக்கு பேரு ரெண்ட். ரெண்டாவதா லேபர். இது ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உற்பத்திக்காக நாம போடுற எந்த ஒரு மென்டல் இல்ல பிசிக்கல் எஃபர்ட்டும் லேபர் தான். ஒருத்தர் வெயில்ல நின்னு கட்டடம் கட்டுறதும் லேபர் தான். ஒருத்தர் ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு சாஃப்ட்வேர் கோட் எழுதுறதும் லேபர் தான். ரெண்டுமே உழைப்பு தான். இது ஒரு ஆக்டிவ் ஃபேக்டர். இந்த உழைப்புக்கு கிடைக்கிற ரிவார்டு தான் வேஜஸ். ஆனா இந்த லேபர்லயே 2 முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு ஸ்கில்டு லேபர். இதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங், டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் வேணும். உதாரணத்துக்கு ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர். இன்னொன்னு அன்ஸ்கில்டு லேபர். இதுக்கு பெரிய அளவுல ட்ரைனிங் தேவைப்படாது. பெரும்பாலும் பிசிக்கல் ஒர்க்கா இருக்கும். ஒரு தினக்கூலி தொழிலாளி மாதிரி. மூணாவதா கேபிட்டல். இங்கதான் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். கேபிட்டல்னா பணம் நினைப்பாங்க. இல்லவே இல்ல. எக்கனாமிக்ஸ்ல கேபிட்டல்னா பணம் கிடையாது. கேபிட்டல்ங்கிறது மேன் மேட் ரிசோர்சஸ் யூஸ்ட் ஃபார் ஃபர்தர் ப்ரொடக்ஷன். அதாவது நம்ம இன்னும் அதிகமா உற்பத்தி செய்யறதுக்காக நாமளே உருவாக்குன கருவிகள், மிஷின்ஸ், பில்டிங்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், டூல்ஸ், இதெல்லாமே கேபிட்டல் தான். இந்த கேபிட்டலுக்கு கிடைக்கிற ரிவார்ட் தான் இன்ட்ரெஸ்ட். இதுலயும் 2 வகை இருக்கு. ஒன்னு ஃபிக்ஸ்ட் கேபிட்டல், அதாவது வருஷக்கணக்கா திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், பெரிய மெஷின்கள், ஃபேக்டரி பில்டிங் மாதிரி. இன்னொன்னு ஒர்க்கிங் கேபிட்டல். இது ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் சைக்கிள்ல யூஸ் ஆயிடும். ரா மெட்டீரியல்ஸ், ஃபியூவல், கையில இருக்கிற கேஷ் மாதிரி. ஒரு பிசினஸ் ஓடணும்னா இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நாலாவதா, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர், அதுதான் என்டர்பிரைஸ். இப்போ நம்ம கிட்ட லேண்ட், லேபர், கேபிட்டல் எல்லாம் இருக்கு. ஆனா இது 3ஐயும் சரியான அளவுல ஒன்னா சேர்த்து ரிஸ்க் எடுத்து ஒரு பொருளை உருவாக்கணும் இல்லையா? அந்த ஐடியாவை, அந்த டிசிஷனை எடுத்துற ஒரு ஆள் வேணும். அவர்தான் ஆண்டர்பிரனர். அவரோட இந்த திறமைக்கு பேர் தான் என்டர்பிரைஸ். இந்த ரிஸ்கை எடுக்கிறதுக்கு அவருக்கு கிடைக்கிற ரிவார்டு தான் ப்ராஃபிட். ஓகே, இப்போ நமக்கு 4 இன்கிரீடியன்ஸும் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த இன்கிரீடியன்ஸோட, குறிப்பா லேபரோட பவரை பல மடங்கு அதிகரிக்க ஒரு டெக்னிக் இருக்கு. ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். அதுதான் ஸ்பெஷலைசேஷன். அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பொருளாதாரத்துல இந்த ஐடியாவுக்கு பேர் டிவிஷன் ஆஃப் லேபர். அதாவது ஒரு பெரிய வேலைய குட்டி குட்டி டாஸ்கா உடைச்சு ஒவ்வொரு டாஸ்கையும் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கறது. அவங்க அந்த ஒரு வேலைய மட்டும் திரும்ப திரும்ப செஞ்சு அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. சிம்பிள் கான்செப்ட் தான், ஆனா அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. பாருங்க, இந்த ஐடியாவோட மொத்த சாராம்சமும் இதுதான். ஒன் ஒர்க்கர், ஒன் ஸ்பெசிஃபிக் டாஸ்க், ரிப்பீட்டட் ஒர்க். ஒரு ஆள் ஒரு வேலை, அதையே திரும்ப திரும்ப செய்யறது. இதுதான் டிவிஷன் ஆஃப் லேபரோட மந்திரமே. இத புரிஞ்சுக்க ஆடம் ஸ்மித்தோட அந்த ஃபேமஸ் குண்டூசி தொழிற்சாலை உதாரணத்தையே பார்ப்போம். அங்க ஒருத்தர் கம்பிய வெற்ற வேலையை மட்டும் செய்றாரு, இன்னொருத்தர் அதோட முனைய கூர்மைப்படுத்துற வேலையை மட்டும் செய்றாரு.
மூணாவதா ஒருத்தர் செஞ்சு முடிச்ச குண்டூசிகளை பேக் பண்ற வேலைய மட்டும் பாக்குறாரு. இதோட ரிசல்ட் சும்மா சொல்லக்கூடாது, மிரட்டலா இருந்துச்சு. ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்யறதுக்கும் இப்படி வேலைய பிரிச்சு செய்யறதுக்கும் நடுவுல உற்பத்தியில மலைக்கும் அமவுழுக்குமான வித்தியாசம். அவுட்புட் பல 100 மடங்கு அதிகமாச்சு. இது ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கிச்சு. சரி, இந்த டிவிஷன் ஆஃப் லேபர், இந்த ஸ்பெஷலைசேஷன், இதெல்லாம் எதுக்கு செய்றோம்? இதோட அல்டிமேட் கோல் என்ன? ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுனா அது ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது. அப்போ ப்ரொடக்டிவிட்டினா என்ன? சிம்பிளா சொன்னா, ஒரு யூனிட் இன்புட்டுக்கு, அதாவது 1 மணி நேர உழைப்புக்கு நீங்க எவ்வளோ அவுட்புட் உருவாக்குறீங்கங்கிறது தான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரொடக்டிவிட்டிங்கிறது அதிக நேரம் வேலை செய்யறது இல்ல, புத்திசாலித்தனமா வேலை செய்யறது. இட்ஸ் நாட் அபவுட் ஒர்க்கிங் ஹார்டர் பட் ஒர்க்கிங் ஸ்மார்ட்டா. இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா கூட இருக்கு. ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் வகுத்தல் இன்புட். நீங்க எவ்வளோ உற்பத்தி செஞ்சீங்களோ அவுட்புட், அதுக்காக நீங்க எவ்வளோ செலவு செஞ்சீங்களோ இன்புட், அதால டிவைட் பண்ணா வர்றது தான் உங்க ப்ரொடக்டிவிட்டி. இப்போ எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் கிடைக்கிற ரிவார்ட் என்னன்னு பாருங்க. லேண்ட கொடுத்தா ரெண்ட் கிடைக்கும், லேபருக்கு வேஜஸ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட், கடைசியா இந்த எல்லா ரிஸ்கையும் எடுக்கிற என்டர்பிரைஸ்க்கு ப்ராஃபிட். இதுதான் ஒரு எக்கானமியோட அடிப்படை கணக்கே. டிவிஷன் ஆஃப் லேபர்னால உற்பத்தி பயங்கரமா அதிகமா ஆகுதுன்னு பார்த்தோம். அது ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு, சில ஹிடன் காஸ்ட்ஸ் இருக்கு. வாங்க அதையும் நாம பார்க்கணும். இங்க பாருங்க, ஒரு பக்கம் அதோட நன்மைகள், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது, நேரம் சேவ் ஆகுது, செலவு குறையுது, எல்லாம் சூப்பர். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரே வேலையை திரும்ப திரும்ப சேர்றதால வர்ற சலிப்பு, தொழிலாளிக்கு அந்த ஒரு வேலையை தவிர வேற எதுவும் தெரியாம போறது, ஒருத்தர் ரொம்ப சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம், இதெல்லாம் அதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். அதனால நாம இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். டிவிஷன் ஆஃப் லேபர் இஸ் நாட் ஆல்வேஸ் பெனிஃபிஷியல். அதாவது வேலை பகிர்வுங்கிறது எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலயும் நல்லதா இருக்காது. அது ஒரு கத்தி மாதிரி. அதை எப்படி எப்ப பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியா ஒரு கேள்வி. இந்த மாடர்ன் உலகத்துல நாம ரொம்பவே அதிகமா ஸ்பெஷலைஸ் ஆகிட்டோமா? ஒரு டாக்டர் ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு இன்ஜினியர் ஒரு சின்ன சிப்புக்கு மட்டும்தான் கோட் எழுதுறார். இந்த அளவுக்கு ஆழமா போறதுனால நமக்கு ஒட்டுமொத்தமா நன்மை கிடைக்குதா, இல்ல ஒரு முழு மனிதனா நம்மளோட பரந்த திறமைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கோமா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க?